Hi guys, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது வேண்டி குட் டே எபிசோட் 8 தான். எபிசோட் 8 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 7 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். யாக் ஜேஆர் கூட நடந்த மேட்ச்ல யாக் தோத்து போயிட்டதுனால ஒய் கூட பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டு அவனோட சீக்ரெட் பார்ல இருக்கும்போது கரெக்டா அவன் இருக்கிற இடத்துக்கு வேண்டி வந்ததோடனுமே யாக் தேம்பி ஆடுறத பார்த்ததோடனுமே வேண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனோட லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட ரிவார்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இந்த கிஸ் எனக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பைபிள்ல கிஸ் பண்ணிட்டு இருக்கான். யாக் சடனா அவனோட செயினை கழட்டி வேண்டி கிட்ட காட்டிட்டு இருக்கான். ஒருவேளை நீ மட்டும் இத மறுபடியும் என்கிட்ட இருந்து கழட்டிட்டுனா கண்டிப்பா நீ செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. ஐயோ, அந்த அளவுக்கு பண்றதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்ல. இந்த ஆட்டா அதிகமா டேஷிங் பண்ற பாக்ஸர், இதுக்கு மேல உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு காது கிட்ட வந்து மெதுவா சொல்லிட்டு இருக்கான். வேண்டி ஃபைனலா யாக்கோட கையை பிடிக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல நான் மெல்ட்டி ஆயிட்டேன். உனக்காக ஜப்பான்ல இருந்து வரும்போது சர்வைனர் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. என்ன என்னோட புதுவிதமான டாயா கேட்க, நீ உன்னோட மானங்கட்ட மைண்டும் எப்படி கரெக்டா அங்க போது பாத்தியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது யாக். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு ஐம் ரியலி சாரி. உன்னோட பாக்ஸிங் மேட்ச் வர்றதுனால அத மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்னை அடிக்காத போன்னு சொன்ன, வேற எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சே ஆகணும். டாக்டர் டெர்மேல எனக்கு ஃபீலிங்ஸே கிடையாது. அதுவும் இல்லாம அந்த பண்ணாட ஒரு டாக்டர், அவன் நல்லா இருந்தா தானே பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண முடியும். அவன் மட்டும் டாக்டரா இல்லாம இருந்திருந்தானா நானே உன்னை விட்டு குத்துன்னு குத்த வச்சிருப்பேன். அவன் பயங்கரமா என்ன கடுப்பேத்துறான்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. நான் கூட அன்னைக்கு ஓவரா கோவப்பட்டுட்டேன்னு யாக் சொல்ல, ஓவரா கோவப்பட்டுட்டியா? நீ கூட பிரேக்கப்பே பண்ணிட்ட தெரியுமா? எனக்கு பயங்கரமா கோவம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சாரி, இதுக்கு மேல நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். நாம ரெண்டு பேருமே சமாதானம் ஆகலாமான்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் காட்டிட்டு இருக்கான். வேண்டி சடனா யாக்கு புடிச்சு இழுத்துடுறான். ஏய், கொஞ்ச நேரம் எனக்கு பிரேக் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். யாக் மெதுவா வேண்டி கிஸ் பண்ணலான்னு வந்தா அதெல்லாம் முடியவே முடியாது. நல்ல விஷயம் எல்லாம் எப்பயாச்சும் ஒரு டைம் நடந்தாதான் அதுக்கு மதிப்பே வரும். வெயிட் பண்ண கத்துக்கோன்னு சொல்லிடுறான். அப்படின்னு ஓகே, நான் இதை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிய பின்னாடி ஹக் பண்ணிக்கிட்டு கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே வேண்டி யாக் ரெண்டு பேருமே பாக்ஸிங் கிளப்புக்கு தான் போயிருக்காங்க. நேத்து நைட் உன்ன நான் கவலைப்பட வச்சுட்டேன் சார், ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். ஓய் யாக் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல. ஓய ஃபாலோ பண்ணிட்டு யாக்கும் கிளம்பிடுறான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்களான்னு வேண்டி கேட்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே பாசக்கார பசங்க. ஓயோட அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு அப்பா எந்த மாதிரி வளர்ப்பாரு அந்த மாதிரி தான் யாக்க ஓய வளர்த்திருக்கான். பயங்கர பாசக்கார பையன் சொல்லிட்டு இருக்கான் சார். ஓய் அவன் சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கும் போது அவனோட தம்பி கூட எடுத்த போட்டோவை தான் பாத்துட்டு இருக்கான். இந்த போட்டோ எடுக்கும் போது நான் எப்பவுமே உன் கூட ஒட்டிட்டே இருப்பேன், வீட்டுக்குள்ளே இருப்பல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். இந்த போட்டோ எடுக்கும் போது நீ என்ன சொன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு ஓய் கேட்க, நம்ம வீட்ல இருந்து 3வது வேர்ல்டு சாம்பியனா நான் வரப்போறேன்னு நீங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கான். வேர்ல்டு சாம்பியன் ஆகுறது அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓய். எனக்கு தெரியும் ஓய், இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகுவேன், நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் உன்னை நம்புறேன் யாக், நீ ப்ராமிஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மட்டும் மறந்துடாத, நான் எப்பவுமே உன்னோட டீம் மட்டும்தான். அம்மா நீ சாப்பிட்டே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான் ஓய். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டுட்டு இருக்கான் யாக். அப்படின்னா ஓகே, சாம்டான் பார்ட்டி வச்சிரலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஓய். அப்படின்னா நான் தான் குக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். அன்னைக்கு ஜிம்ல எல்லாருக்குமே பயங்கரமான பார்ட்டி போயிட்டு இருக்குது. இடையில ஏதாச்சும் சில்மிஷம் பண்ணா ஓய் அதுக்கு அலோ பண்றதே கிடையாது. ஒரு வழியா குக் பண்ணி முடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சது உடனே சாப்பிடுவோமான்னு சொல்லிட்டு யாக் ஒரு மாதிரி கேட்க, எதை சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு வேண்டி ஒரு மாதிரி கேட்க, இதைத்தான் சாப்பிட போறோம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டுறான் யாக். வேண்டிக்கு அதிகமா காரம் பிடிக்காதுன்றதுனால அவனுக்கு தனியா ஒரு விதமான பேஸ்ட ரெடி பண்ணிட்டு இருக்கான் யாக். இந்த லிட்டில் ப்ரோ கிட்ட இருந்து இந்த குட்டி லிட்டில் ப்ரோக்காக இதை செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு யாக் அதை வச்சிட்டு இருக்கான். நான் ஒன்னும் குழந்தை கிடையாதுன்னு வேண்டி சொல்ல, இங்க பாருடி ஸ்பைசியா ஏதாச்சும் வேணும்னா நீ இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான் சார். நீ எப்ப பாரு எதுக்காக குறுக்க வந்துட்டே இருக்க, இதுக்கெல்லாம் ஓய் தான் காரணம்னு யாக் சொல்ல, இங்க பாரு தம்பி, என்னோட ஆளை நான் இன்னும் அதிகமா பண்ண சொல்லுவேன். பேபி நான் உனக்கு சப்போர்ட் வேற பண்ணிருக்கேன். இன்னைக்கு நைட் நம்ம அதிகமான ரவுண்ட் போகணும், நீ கெஞ்சணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஓய். ஏய் கிழவா, எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டுறான் சார். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வளைச்சு போட்டோவா எடுத்துட்டு இருக்கானுங்க. யாக் வேண்டியோட தொலை தாங்கல. யாக் அதுல பெஸ்டா இருக்கிற போட்டோவை எடுத்து அவனோட ஐஜில அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறத ரக் பாத்துட்டு இருக்கிறத கரெக்டா ஓமும் பாத்துடுறான். என்ன யாக் இப்பெல்லாம் சரியா உன்கிட்ட வரதே கிடையாது, என்ன ஆச்சுன்னு ஓம் கேட்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, சும்மா அவனோட ஐஜி போஸ்டரை பாத்துட்டு இருந்தேன். ஒர்க் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவனே வந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆல்ரெடி நீ காலும் பண்ணிட்டு டெக்ஸ்டும் பண்ணிட்ட, அவன் ஏன் வரவே இல்ல? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
கவுன்சில் மீட்டிங் மட்டும் இல்லன்னா இந்த பேங்காக் ஃபுல்லா நீ அவனை தேடி அலைஞ்சிருப்ப போலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவன் அவனோட மேட்ச வேற தோத்துட்டான். அதனாலதான் இந்த மாதிரி அப்செட்டா இருப்பானோ என்னமோ. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதுன்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் ஜிம்ல காட்டினா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்றவங்களோ இல்லையோ மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததோடனே யாக்குக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுது. எனக்கு கால்லாம் வலிக்குது, ட்ரைனிங்க்கு எனர்ஜி வேணும், எனக்காக நீ மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு வேண்டி சொல்ல, நான் உனக்கு சொல்லி தரேன், இந்த கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பண்றது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அம்மா நீங்க 2 பேரும் எதுக்காக ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க பண்றதே ஸ்ட்ரேஞ்சுன்னு சொன்னா நீங்களும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க, மூடிட்டு வேலையை பாருங்கடா. ஒய் என்னோட எத்தனை மேட்ச் கேன்சல் ஆயிருக்குதுன்னு யா கேட்க, அதிகமா கிடையாது 2 மேட்ச் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். 2 மேட்ச் கேன்சல் ஆனதுனால இவனோட ரேங்கிங் அஃபெக்ட் ஆகுமான்னு வேண்டி கேட்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்ன எங்களுக்கு காசு மட்டும் தான் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் டி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். யாக்குக்கு பயங்கரமான வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஓய் ஜெயிச்சுக்கிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமையில யாருமே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கழுவி ஊத்திட்டாங்கன்னு ஓய் சொல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டு கட்டுக்கதை கட்டுறதுல ஒன்னா நம்பரான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். சேர் யாக்கா அன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு ஓய் கேட்க, நீ சொன்ன மாதிரிதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு யாக்கு ஒரு மாதிரி ஆயிடுறான். இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது வேண்டிக்கு நல்லாவே புரியுது. இத பத்தி காவ கூட தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு வேண்டி, நீ சொல்ற மாதிரி பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அவனோட மென்டல் ஹெல்த்தும் சரி பிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்படும். ஃபர்ஸ்ட் அவனை நீ என்கிட்ட கூட்டிட்டு வான்னு காவ சொல்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், அவனை பாத்துக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. இவங்க 2 பேரும் பேசிட்டே வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு நோட்டீஸ் இருக்குது. அதுல என்ன இருக்குதுன்னா, வண்டர்ஃபுல் நைட் பார்ட்டி தான். ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலோட 30வது வருஷம் ஆனிவர்சரி போல. இதை பார்த்ததோடனுமே என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு காவோ அங்கிருந்து கிளம்பிடுறான். வேண்டிதான் சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். ஏய் காவோ, கேட்கவே சூப்பரா இருக்குது, வாடா போலான்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. என்னால முடியாது, உனக்கு காசு வேணும்னா நான் தரேன்னு சொல்லிட்டு இருக்கான் காவோ. கேட்கவே ஃபன்னா இருக்குது இல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நீ போ, உனக்கு நிறைய ஃபன் கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி, ஆனா என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறான். பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது டெர்ரை பார்த்துட்டான். டெர் நீங்க வந்துட்டீங்களா, ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு வேண்டி கேட்க, நல்லாதான் போச்சு, நீ இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும், நீ தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். டெர் எனக்கு செமினார் முடிஞ்சதோடனே ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தானேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. இந்த பால் ஈவெண்ட் நோட்டீஸ பாத்தியா என்ன, இந்த ஈவெண்ட்டுக்கு நாம 2 பேரும் ஒன்னா போலாம் சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வான் வந்துடுறா. ஹாய் டாக்டர் டெர். ஹாய் டாக்டர் வேண்டி. ஜப்பான்ல பிரசன்டேஷன் பண்ணதுக்கு அவார்ட் வாங்கினதுக்கு கங்க்ராட்ஸ், நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நாளா எதுவுமே பண்ணல, இந்த கிரெடிட்கெல்லாம் காரணம் டாக்டர் டெர் தான் சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. எதுக்காக நீ என்ன புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, வேண்டியும் நிறைய பண்ணிருக்கான். ஆமா வேன், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் டெர். டாக்டர் நோ பால் ஈவெண்ட்டுக்கு வரப்போறது கிடையாதான், என் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்க வரீங்களா கைஸ், நீங்க 2 பேரும் அதை பத்தி தான் பேசுனீங்களா டாக்டர் டி. டாக்டர் டெர் கிட்ட நீங்க பார்ட்னரா கேக்குறதுக்காக தான் வந்தீங்களா, நான் தான் இன்டரப்ட் பண்ணிட்டேனான்னு கேட்டுட்டு இருக்கா வேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என்னோட ஸ்பெஷலான ஒருத்தரை நான் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்கா வேண்டி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாக்க பார்க்க தான் வேண்டி போயிருக்கான். அவ்வளவுதாங்க, இதை கேட்டதோடனே யாக்குக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது ஒரே டைம், இதுக்கு மேல நான் எப்பவுமே கேட்க மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு யா கேட்க, நீ மட்டும் இதுக்கு ஓகே சொல்லலன்னா டாக்டர் டெர் கிட்ட தான் நான் போய் கெஞ்சணும். டாக்டர் டெர் என் கூட டான்ஸ் பண்ண வரீங்களான்னு சொல்லிட்டு கெஞ்சினா நல்லாக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னோட நினைப்புல கூட ஒரு டைம் கூட அந்த மாதிரி வரவே கூடாதுன்னு யாக்கு சொல்ல, உனக்கே தெரியுது இல்ல, அப்படின்னா நான் வேற என்ன பண்றது, அதையும் நீனே சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே நான் வரேன், ஆனா நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்யணும்னு சொல்லிட்டு பைப்புல மீன் சமைக்க வச்சிடுறான். ஓ மை காட், இந்த ஃபிஷ் பார்க்கவே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு யாக்கு என்ன பண்றான்டா வேண்டிய கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். இது லேட்டா சாப்பிட்டா ஏதாச்சும் ஆயிடும், சீக்கிரமா சாப்பிடுன்னு வேண்டி சொல்ல, எப்பயாச்சும் ஒரு டைம் லேட்டா சாப்பிட்டா தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அமைதியா போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலா டாக்டர் டீ சமைச்ச ஃபுட் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். யாக் இந்த ஹோல் பில்டிங்கே கேட்கணும்னு நீ நினைக்கிறியான் டி கேட்க, ஆமா மைக் இருந்தா கூட கத்தி சொல்ல போறேன்னு யாக் சொல்ல, ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டதோடனுமே ஓ மை காட் பயங்கர சூப்பரா இருக்குது, இந்த மாதிரி டெய்லி சூப்பரா சமைச்சு தரத்துக்கு ஒருத்தர் வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு யாக் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ கேட்டதை நான் செஞ்சுட்டல, நீ எனக்கு ஒரு ஃபேவரட் செய்யணும்னு சொல்லிட்டு துணி கடைக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா எல்லாமே விதவிதமான ட்ரெஸ்ஸா இருக்குது. இதை பார்த்ததோடனே யாக்குக்கு புலி கரைக்கவே ஆரம்பிச்சிடுது. டாக் இது எல்லாமே வேற லெவல் இருக்குது, வாங்க இங்க இருந்து போயிடலான்னு யாக் சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, வா உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள போனா அந்த கடையில இருக்கிறவன் அங்க இருக்கிற காஸ்டியூமை பத்தி சொல்லவே ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேரும் அமைதியாவா இருக்கானுங்க.
சைனா ஜப்பான்ல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டு ஃபைனலா கோட் ஷூட்டை முடிவு பண்ணிடுறாங்க. யாக் இந்த சூட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. உங்களுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கான் யாக். அப்ப இதுலயே போலாம், இதுக்கப்புறமும் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண கூட்டிட்டு போயிடுறான். நிஜமாவே இதெல்லாம் பண்ணியே ஆகணுமான்னு யாக் கேட்க, பால் ஈவெண்ட்டுக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடவே வச்சிடுறான். வேண்டியோட பாட்டி தாங்க சொல்லி கொடுக்குது, டான்ஸ் ஆட 2 மனசுதான் முக்கியம்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்குது. ஏன் வேண்டி நீ யாக்கும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி ஃபேக்கா நடிக்க போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்குது பாட்டி. இன்னும் 2 மாசம் தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் இவன் கம்ப்ளீட்டா மறைஞ்சிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா படிக்கணும் போல. டைம் அண்ட் லவ், சிண்ட்ரெல்லா இந்த மாதிரி கதையெல்லாம் தோத்தே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது பாட்டி. அந்த டைம் மட்டும் வந்துருச்சுன்னா யாக்கினோட வாழ்க்கையில இருந்து மறைஞ்சே போயிடுவான். என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஓயே காட்டான், அவனோட பேங்க் பேலன்ஸ் பயங்கரமா கம்மியா இருக்குது. ஒரு மாதிரி டல்லா அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். என்ன ஓய் குளிச்சதோடனே நேரா தூங்க போயிட்டு ஏதாச்சும் மறந்துட்டியான்னு சரி கேட்க, கண்ணத்துல வந்து கிஸ் பண்ணிட்டு நான் எதுவுமே மறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேவா, இந்த சீரத்தை அப்ளை பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு போட்டு தடவிட்டு இருக்கான். தாய்லாந்துல மேரேஜ் ஈக்குவாலிட்டிக்கான பில்ல பாஸ் பண்ண போறதா அவங்க நாட்டு சட்டசபையில பேசினது நியூஸா வந்திருக்குது. அதை தான் சரி படிச்சுட்டு இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதோடனுமே நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா பண்ணிப்போன்னு ஓய் சொல்ல, நம்ம ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா மேரேஜ் பண்ற மாதிரி தோணுது இல்ல, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் பண்ணிட்டா போச்சின்னு சொல்லிட்டு பைபிள்ல முட்டிய போட்டுட்டு என்ன லவ் பண்றதுக்கு உனக்கு விருப்பமான்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சரி சொல்ல 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே ரக்கோட தான் படிச்சிட்டு இருக்கான். யாக் உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீ தாராளமா என்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டதோடனே ரக்கு ஒரு மாதிரி மறைச்சு பார்த்ததோடனே சும்மா உலலாய்க்கு பண்ண, உன்னை சிரிக்க வைக்கதான் நான் அந்த மாதிரி பண்ண, நீ எதுக்காக தப்பா நினைக்கிற? ஒரு வேலை ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஜாப் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா அவங்க கிட்ட போய் இதுக்கு மேல என்னால வர முடியாதுன்னு சொல்லிடு, இதுல போய் என்ன இருக்குதுன்னு யாக் கேட்க, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்ல ஃபன்னா தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலோட ஆனிவர்சரியோட பால் ஈவெண்ட்டுக்கு நீ போக போறியான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆமா நான் போகதான் போறேன், ஆல்ரெடி டாக்டர் வேண்டி கிட்ட என்னோட வார்த்தையை விட்டுட்டேன், நான் போகாம இருக்க முடியுமா என்ன, நீனும் வரணும்னு ஆசைப்படுறியா? டாக்டர் வேண்டி கிட்ட நான் வேணும்னா கேட்கட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நாள்ல எனக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஹோம் கூட மீட்டிங் இருக்குது, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டா. நீ எப்ப பாரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலே கதியேன்னு இருக்கியே, கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா பார்லிமெண்ட்டுக்கு போக போறியான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன்னு நீ நினைக்கிறத விட்டுட்டு தயவு செய்து ஒழுங்கா படி, இல்லனா இந்த குவிஸ்ல நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஃபெயில் ஆக மாட்டேன், நான் படிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பைபிள்ல படிச்சிட்டு இருக்கத ரக்கூர் மாதிரி ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. பால் ஈவெண்ட்டுக்காக பயங்கரமா 2 பேருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யாக்கு அழகா ரெடி ஆகி வரத பார்த்ததோடனே வேண்டிக்கு கண்ணே எடுக்க முடியல. இவ்வளவு அழகா இருக்கே, நீ ஏதாச்சும் சீரீஸ் நடிச்சிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. நீ எந்த சீரீஸ நடிச்சு முடிச்சியோ அதே சீரீஸ தான் நானும் முடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாக்கோட டைய சரி பண்ணிட்டு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல காட்டினா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது நானும் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அம்மா நீ எப்படி போக போற, நான் உன்னை டிராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓமை கூட்டிட்டு போயிட்டான். கொஞ்ச தூரம் போயிட்டு ஆளே இல்லாத இடத்துல காரை நிறுத்திட்டு நான் கூட கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும்னு சொல்லிட்டு ரக்கோட தை மேல கை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஓம் ரக் சடனா யாக்குக்கு தான் மெசேஜ் அனுப்பிடுறா, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு லொகேஷனையும் அனுப்பியிருக்கா. இந்த மெசேஜ் பார்த்ததோடனே டாக் நீங்க முன்னாடி போங்க, கண்டிப்பா நான் இதுக்கு போய் ஆகணும், ஆனா ப்ராமிஸ் பண்றேன் கரெக்டான டைமுக்கு ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு யாக்கு அங்கிருந்து கிளம்பிட்டான். வேண்டிக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹாஸ்பிட்டலோட பால் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிருது. எப்பயும் போல அதுக்குன்னே பேசுறதுக்காக 2 பேர் இருப்பாங்க இல்லீங்களா, அவங்க தாங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பார்ட்னர் கூட போட்டோ எடுக்கிறது, குரூப் போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டோவா எடுத்துட்டே இருக்கும்போது டெர்வேன் 2 பேர் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து அவங்களோட ட்ரெஸ் அப்படி இருக்குது, அவங்களோட பேரே அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஹா ஓகோன்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டதோடனே வேண்டிய சப்போர்ட் பண்ற நர்ஸுங்களுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. ஆமா நீங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஈவெண்ட் வேற ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது. மிஸ்டர் யாக் வேண்டி 2 பேரும் வரலன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது வேண்டி மட்டும் வந்துட்டு இருக்கான். டாக்டர் வேண்டி மிஸ்டர் யாக் ஏன் வரல, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்கன்னு கேட்க அவன் பின்னாடி வரேன்னு சொன்னான். நான் போய் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போய் கால் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா டெர்ரங்க வந்துடுறான். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. எனக்கு எதுவுமே தேவையில்ல, நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, உன்னோட டான்ஸ் பார்ட்னரா நான் வரேன்னு சொன்னதோடனே வேண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். இன்னொரு பக்கம் ரக்க காட்டினா நான் உன்னை மறந்துட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ரக்கும் கூட இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது, உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான். ஓம் என்ன கர்மத்தை நீ பண்ணிட்டு இருக்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அவ பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. என்ன பிடிச்சதுனால தானே நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேர்ந்த, எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு ஓம் கேட்க நான் யூனிவர்சிட்டிக்காக தான் சேர்ந்த, உனக்காக கிடையாது, உன்னை நான் ஹீரோ மாதிரி பார்த்தேன், ஆனா நீ ஒரு பொம்பளை பொறுக்கியே இருப்பன்றது எனக்கு இப்பதான் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு ரக், நான் சொல்றது உனக்கு புரியும்னு சொல்லிட்டு ஓம் கை
பிடிச்சிக்கிறான். சடனா ரக்குக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. நீ மட்டும் என்னோட கையை விடலனா நான் கத்ததான் போறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துனதோடனே ஓம் என்ன பண்றான்னா ரக்கோட வாயை மூடிக்கிட்டு இறுக்கமா பிடிச்சிட்டு நின்னுட்டே இருக்கான். கரெக்டா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யாக் வந்துடுறான். யாருமே இல்லாத போது ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பியா? ரக் நீ போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ரக் நீ இது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓம் சொன்னாலுமே ரக் கரெக்டா போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. இன்னொரு பக்கம் வேண்டிய காட்டினா இப்ப வரைக்குமே அமைதியா தான் இருக்கான். நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, மத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இங்க இருக்கிற யார பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ என்னோட டான்ஸ் பார்ட்னரா வந்தா போதும். எனக்கு இப்பதான் உன்னோட ஃபீலிங்ஸே புரிய வந்தது. எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் உன்கிட்ட நீ எனக்கு வெண்ணிலா மாதிரின்னு சொன்னல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ ரொம்ப லவ்லியாவும் லிவ்லியாவும் இருக்க. அதனாலதான் உன்னோட ஸ்மைல பார்த்தா எனக்கும் ஸ்மைல் வருது. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி போனதோடனே வேண்டி அவனை ஒதுக்கி விட்டுடுறான். ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க எனக்கு சூட்டபிளான டான்ஸ் பார்ட்னரே கிடையாது. டான்ஸ் பார்ட்னரா இருக்கணும்னா ஹார்மோனியல் கோஆர்டினேஷன் கண்டிப்பா வேணும். அது நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கிடையாது. நீங்க எனக்கு வெண்ணிலா மாதிரி. அதுவும் இல்லாம நீங்க சொன்னதுனால நான் இதை சொல்லல. நான் உங்களுக்கு நல்ல பிரதரா தான் நான் இதை சொல்றேன். பிரதர் நான் உள்ள போய் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறான். டாக்டர் டெரோட ஃபேஸ பாக்கணுமே, பேரஞ்ச மாதிரி இருக்குது. எப்படி இருந்திருக்கும் வேண்டிக்கு? இதெல்லாம் இவனுக்கு தேவைதான். வேண்டிக்கு தான் ஒரு மாதிரியாவே இருக்குது. யாக்கு வருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு அந்த டோரியே பாத்துட்டே இருக்கான். டான்சிங் ஈவென்ட்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போது கரெக்டா நர்ஸ் அங்க வந்துடுறாங்க. டாக்டர் டி, மிஸ்டர் யாக்கு வர வரைக்கும் நீங்க வேணும்னா என் கூட டான்ஸ் ஆடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட டேட்டோட நீங்க வந்திருப்பீங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. யாக் கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லிடுறான் வேண்டி. ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகும் போது வேண்டி ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிறத டாக்டர் டெர் பாத்துடுறான். டாக்டர் டெர், நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா வேன். நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு டெர் என்ன பண்றான்னா வேண்டிய பாத்துட்டே இருக்கான். டெர் என்ன பண்றான்னா வேண்டி கிட்ட போக ட்ரை பண்ணும் போது வேன் எதுக்காக போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. டெர் சடனா வேனோட கையை எடுத்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேண்டி கிட்ட வந்துட்டு இருக்கான். டெர் வரதுக்கு முன்னாடி யாக் கரெக்டா வேண்டி கிட்ட வந்துடுறான். யாக்கோட ஃபேஸ பாக்கணுமே, அவ்வளோ பிரைட்டா இருக்குது. யாக்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் வேண்டியோட ஃபேஸ்ல சிரிப்பே வருது. இந்த சிரிப்பை பாக்குறதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்றது? என்னோட டான்ஸ் ஆடுறதுக்கு என்னோட ஆனரான பிரின்ஸுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கான் யாக். எனக்கு ஓகே பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்ததோடனே டாக்டர் டெர் திரும்பி பார்த்தா டாக்டர் வேன் அங்க இல்ல, பயங்கரமா காத்தாயிடுது. டாக்டர் டெர் போய் ஒரு ஓரமா நின்னுக்கிறான். அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் கருப்பு வெள்ளை ரோசா மாதிரி பயங்கர சூப்பரா இருக்கானுங்க. யாக்கோட மைண்ட்ல இருக்கிற எல்லா விஷயமும் அவனுக்குள்ள போயிட்டே இருக்குது. சொல்ல போன வேண்டி மேல தனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அவன் ரியலைஸே பண்ணிட்டான். தன்னோட மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குதுன்னா அது வேற யாருமே கிடையாது, வேண்டிதான்றது யாக்குக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்றது, வேண்டிக்கு தான் இன்னும் அது புரியல. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா யாக் என்ன பண்றான்னா வேண்டி இழுத்து புடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கான். யாக் உனக்கு என்ன ஆச்சுன்னு வேண்டி கேட்க, டாக் அது எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபைனலா ப்ரொபோஸ் பண்ணிட்டான். வேண்டியோட வாயில இருந்து எதுவுமே வரல. சடனா இந்த மாதிரி சொன்னா திக்குமுக்கா இருக்குமா இல்லையா? அடுத்த எபிசோட் வேற லெவல்ல இருக்க போகுது. அடுத்த நாள் காலையிலேயே யாக் என்ன பண்றான்னா HPV வேக்சினேஷன் போடுறதுக்காக தான் வந்திருக்கான். இன்னைக்கு பயங்கர க்ரௌடா இருக்குது இல்ல, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? டாக்டர் நர்ஸ் எல்லாம் செமினார்ல இருக்காங்க, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. உனக்காகனா நான் எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு யாக் ஒரு மாதிரி ஃபிளர்ட்டியாவே பேசிட்டு இருக்கான். வா நர்ஸ் கிட்ட போலான்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட போனா உங்களை மாதிரி ஜென்டில்மேன் எல்லாம் கரெக்டா வந்துட்டா. ரொம்ப அதிசயமா இருக்குது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல நிறைய க்ரௌடா இருக்கிறதுனால நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லன்னா டாக்டர் வேண்டி தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதோடனே கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷார்ட் போடுறதுக்கு வேண்டி அவனோட கேபின்கே கூட்டிட்டு போயிடுறான். அந்த டோஸ் போடும்போது கூட வேண்டிய வச்சுக்கன் வாங்காம யாக் பார்த்துட்டே இருக்கான். வலிக்குதான் வேண்டி கேட்க, கொஞ்சம் டைம் கொடுங்க டாக், எனக்கும் லைட்டான ஹேண்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாக். ஒருவேளை உனக்கு வலிச்சதுன்னா அடுத்த டைம் நீ தனியாவே வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. ஆனா இந்த இடத்துக்கு நீ எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வரது பெருசு கிடையாது, என்னோட ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கியா, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் யாக் சொல்ல. அப்படின்னா ஓகே, நான் தான் இங்க இருக்கல, தேர்ட் ஷாட்டையும் இப்பவே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. ஐயோ அதெல்லாம் வேணாம், தேர்ட் ஷாட்காக நான் வெயிட் பண்றேன். ஆனா இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணவே முடியாதுன்னு யாக் சொல்ல, எதுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு நீ சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கான் வேண்டி. அதுவா அது வந்துன்னு சொல்லிட்டு யாக் என்ன பண்றான்னா வேண்டியோட கண்ணத்திலே கிஸ் பண்ணிடுறான். யாக் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோன்னு வேண்டி சொல்ல, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மிஸ்டர் யாக் நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் வேண்டி. அதுக்குன்னு சொல்லிட்டு பைபிள் இங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க பாருங்க. அது வேற கட்டுக்கடங்காம காட்டாறு மாதிரி போயிட்டு இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.